வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் சேனல். கோழி திரைப்படத்தோட அன்லிஸ்ட் ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா சிறிது மணி நேரத்துக்குள்ளே நடக்க இருக்குது. அதற்காக பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியம் வந்துட்டுருக்காங்க. அதாவது அமீர் கான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சென்னை வந்துட்டார். நேரு ஸ்டேடியம் அரங்கத்திற்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் டீம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி விட்டு அமீர் கான் அவர்கள் என்ட்ரி கொடுத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அனித் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டார். அதற்கான ஒரு வீடியோ கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் அவரும் வந்துட்டார். இன்னும் பார்த்தீங்கன்னா பல செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட என்ட்ரி தான் எக்ஸைட்மெண்ட், மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டில் வெயிட்டிங். ஆனால் தலைவர் வரும்போது பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா கலைநிதி மாறன் அவர்களும் வருவார். ஏன்னா ப்ரொடியூசரோட தான் தலைவர் எப்பவுமே வருவார். அது மாஸ் என்ட்ரி எப்பவுமே அப்படிதாங்க. அதாவது தலைவர் வரும்போது கூட கலைநிதி மாறன் சார் அவர்கள் வருவார். அதோட அவரோட ஸ்பீச் நல்லாயிருக்கும். கலைநிதி மாறன் சார் அவரோட ஸ்பீச் நல்லாயிருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இந்திய திரையுலகத்திற்கு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாஸ் அண்ட் டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஃபேமில் இருக்குங்க. கோழி திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் இன்னும் பார்த்தீங்கன்னா சில மணி நேரங்கள் நடக்க இருக்குது. ஒவ்வொரு ரசிகரும் பார்த்தீங்கன்னா கோழி பாசஸோட பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியம் வெளியே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஓகே நண்பா, கவுண்ட் பண்ணுங்கள் கோழி இசையோட ஃபங்க்ஷன் கொடுத்து. நன்றி.